ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தா. தர்மம் அரசாளும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்பொழுது தவறு அரசாளலாம். எம்ஜிஆர் வந்து ஒரு சீனில் ஓங்கி அறியணுமா, அன்னைக்கு அந்த சீன் எடுக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சான். நான் அடிக்க மாட்டேன் எம்ஜிஆர். இதுக்கப்புறம் இந்த அம்மாவை போய் சமாதானப்படுத்துறதுக்கு அது அவர் சொல்லியிருப்பார். என்ன எங்கள் அக்காவும் தமிழ்நாட்டு பெண்கள் மாதிரியே எம்ஜிஆர் மேலே இவ்வளோ ஒரு, அதாவது பிற்போக்குத்தனமாக பாசம் வச்சுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது எங்கேயா பீத்திக்கிட்டாரா? நான் வந்து அரசாங்க சம்பளம் வாங்கலை அப்படின்னு அரசாங்க காரை கடைசி வரும் பயன்படுத்தலை. எங்கேயாவது சொல்லிக்கிட்டாரா? திருநாவுக்கரசுலாம் கதறிட்டு காலில் விழுந்தார், அழுதுட்டார். அப்படியே கதறிட்டு காலில் விழுவார், அப்படியே பிடிச்சி தூக்குவார். அந்த காட்சியெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். பொதுமக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பரவி இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தானே இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் வசதி படித்தவர்களுக்கு. சாதாரண ஆள் காடா விளக்குன்னுவாங்க. ஒரு டப்பாவில் ஓட்டை போட்டு திரியை ஊற்றி கெரசினை ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் எல்லாருக்கும் மின் இணைப்பு கொடுத்து ஒரு பல்புனா படிக்கிற குழந்தைங்க வந்து எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எவ்வளோ பேர் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக நிற்கிறார். மற்றவங்களாம் வந்து எம்ஜிஆர்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. எம்ஜிஆர் கிட்ட போய் புலி குரல் கொடுத்தோன்னா ஒரே ஜம்பில் மேலே வந்துச்சான். புலி மேலே வந்தோன்னா எம்ஜிஆர் டக்குன்னு ரிவால்வர் எடுத்துட்டாராம். கிரேனுக்கு பின்னாடி ஒரு ஷூட்டிங் சமயத்துல எப்பவுமே அந்த ரிவால்வர் வச்சுட்டே இருந்திருப்பாரு. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம். அழாதே ஜீவா, என்னால் நீ உன் அப்பனை எடுத்த பாவத்திற்காவது அழாமல் இருந்தாயே, அதுவே போதும். கூண்டுகிளி படத்தில் 25,000 ரெண்டு பேருக்கு சம்பளம். யாருக்கு? சிவாஜிக்கு 25,000, இவருக்கு 25,000. ஆனால் அப்போ எம்ஜிஆர் அதிகம் வாங்கியிருந்தான், 50,000 வச்சிங்களேன். ஆனால் டிஆர் ராமண்ணா வந்து அவங்க டிஆர் ராஜகுமார், இது அவங்க மேலே அவ்வளோ பாசம் எம்ஜிஆருக்கு. சின்ன வயசுலேருந்தே பழகணுனால. பாசம் படத்தில் ஒரு சீனு, டிஆர் ராஜகுமாரி எம்ஜிஆருக்கு அம்மா. எம்ஜிஆர் வந்து ஒரு சீனில் ஓங்கி அறியணுமா, அன்னைக்கு அந்த சீன் எடுக்கிறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சான். நான் அடிக்க மாட்டேன் எம்ஜிஆர். அடித்தாதான் அந்த சீனு, நான் ஒத்துக்க மாட்டேன் எம்ஜிஆர். இவர் தம்பி நடுவில் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணால் கடைசியில் அடிச்சே ஆகணும்னு அப்புறமா ஓங்கி அடித்தாங்களாம். மட்டார்னு சவுண்டாம். எம்ஜிஆர் அப்புறம் தேம்பி அழுவாராம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவை போய் சமாதானப்படுத்துறதுக்கு அது அவர் சொல்லியிருப்பார். என்ன எங்கள் அக்காவும் தமிழ்நாட்டு பெண்கள் மாதிரியே எம்ஜிஆர் மேலே இவ்வளோ ஒரு, அதாவது பிற்போக்குத்தனமாக பாசம் வச்சுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எம்ஜிஆருக்கு அடிக்கக்கூடாது. சினிமாலெல்லாம் தெரியும்ல, தலைவரே வர்றாங்க, அந்த காலத்துலாம் கத்துவாங்களாம், பின்னாடி வரான் பாருங்க. இந்த சில சீன்லாம் ஒரு இதுக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க. எம்ஜிஆர் அப்படியே தேடிக்கிட்டே வருவார்ல, அப்போ பின்னாடி அப்படியே கத்திட்டு தலைவரே பின்னாடி வராங்க, குத்த வரான் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தாங்களே. இந்த கனெக்ட் இருக்குல்ல, இந்த கனெக்டு எத்தனை பேருக்கு இருக்குது? இதுதான் எம்ஜிஆர் இன்றைக்கும் பேசப்படுறாரு. நீங்கள் இன்றைக்கும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இருக்குல்ல, இன்றைக்கும் காது கேளாத ஒரு பள்ளி இருக்குல்ல, இன்றைக்கும் பல சொத்துக்கள் பலருக்கும் பயன்படுத்துறதில்ல. இன்றைக்கும் எம்ஜிஆரால் பயனடைந்தவர்கள், அவர்களுடைய தலைமுறைகள், வாரிசுகள் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி எத்தனை பேர் இவரால் நான் பயனடைஞ்சேன்னு சொல்கிற மாதிரி தலைவர்கள் இருக்காங்க சொல்லுங்கள். தன் குடும்பம் தன் இது எம்ஜிஆர் அந்த பாடல்களில் சொல்லுவார்ல, மக்கள் நலன் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலன் ஒன்றை தான் மனதில் கொள்ளுவார். அப்படித்தானே தலைவர்கள் இருக்காங்க. எம்ஜிஆர் அப்படி, எம்ஜிஆருக்கு ஒரு பையன் இருந்தால் கூட எம்ஜிஆர் அந்த அளவுக்குலாம் பண்ணியிருப்பாருன்னா அது கிடையாது. என்ன பியூட்டி, கடைசி வரைக்கும் சம்பளம் வாங்கலை. அது எங்கேயா பீத்திக்கிட்டாரா? நான் வந்து அரசாங்க சம்பளம் வாங்கலை அப்படின்னு அரசாங்க காரை கடைசி வரையும் பயன்படுத்தலை. எங்கேயாவது சொல்லிக்கிட்டாரா? அந்த காரு அவர் இதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கார் இருந்த கார், TMX 4777 இன்றைக்கி எம்ஜிஆர் நினைவுலத்தில் இருக்குது. அந்த காருக்கு அப்புறம் எம்ஜிஆர் 4777 85 ஒரு MP மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன், அது எம் வந்து அப்போ மகாராஷ்டிரா, MGR 4777 கொண்டு வந்து அப்போ Mark 4 இந்த வண்டி. எம்ஜிஆருடைய ஒரிஜினல் வண்டி Mark 2 அம்பாசிடர். சாதாரணமாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் அந்த பம்பர்லாம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் பம்பர் இருக்காது, பேக்கில் அந்த டேஞ்சர் லைட்லாம் வேறு பழைய டைப்பாக இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் அந்த வண்டியை ரொம்ப நவீனப்படுத்தி வச்சுருந்தார். அப்போவே அந்த இதை அழுத்தினா கிளாஸ் ஏறி இறங்குறதெல்லாம் செட்டப் பண்ணி அந்த வண்டியில் இருக்கும். இவர் கொண்டு வந்து இந்த வண்டியை நிறுத்துறாரு. எம்ஜிஆர் 2 வண்டி வருச்சு, ஒரு வண்டி கூண்டு,
இந்த போப்புக்காக செஞ்ச ஒரு வண்டி, குண்டு தொலைக்காததில் செஞ்சாங்க. போப் சென்னை வந்தார். அந்த கூண்டு வண்டியில் எம்ஜிஆர் உட்கார வச்சு கூட்டு போகலாம், அப்படியே உட்காந்துட்டு வருவார். நான் தான் உட்காந்துட்டு வரதான் ஒரு இறங்கி நடந்தல வந்தார். யாருமே எதிர்பார்க்கலையா. திருநாவுக்கரசுலாம் கதறிட்டு காலில் விழுந்தார், அழுதுட்டார். அப்படியே கதறிட்டு காலில் விழுவார், அப்படியே பிடிச்சி தூக்குவார் எம்ஜிஆர். அந்த காட்சியெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். அப்போ அந்த காரை கொண்டு வந்து ஒரு பொதுவாக யாரும் என்ன பார்ப்பாங்க, எம்ஜிஆர் என் பேர்லேயே இருக்குது 4777 நல்லா இருக்கேன், அதே நம்பர், அது ஏறுவோம் அப்படின்னு. அந்த கார் கொண்டு வர சொல்லுங்க. டிஎம்எக்ஸ் மேலே வந்துச்சு, அந்த மேடை அப்படி தான் போட்டிருந்தாங்க. மேலே வந்து எம்ஜிஆர் ஏறி போனார். அந்த டிஎம்எக்ஸை கடைசி வரைக்கும் பயன்படுத்தினார். கார் நல்ல கார் வாங்கலான்னு ஜானகி அம்மா எவ்வளோ தடவை சொல்லுவாங்களாம். ஒரு வாட்டியும் சரி சரி இப்போ கூட்டிட்டு போயெல்லாம் பார்ப்பாராம். ஆனாலும் கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டாரு. அது அவருக்கு சில விஷயங்கள் மேலே. டாட்ஜி வண்டி வச்சுருந்தாரு, ஷெவர்லெட் ஒன்று வச்சுருந்தாரு. டாட்ஜி பல தடவை இது பண்ணார். ஸ்டுடி பேக்கர்னு ஒரு பிரச்சார வேனு, நீங்கள் எம்ஜிஆருடைய பழைய பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபோர்டு ஒரு வண்டி வச்சுருந்தாரு, அதுதான் இவர் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், விஜயகாந்துக்கு ஜானகி அம்மா கொடுத்தாங்கல்ல அந்த இது. அதே மாதிரி வர்றவங்கள்ட்ட உனக்கு என்ன வேணும், முதல்ல நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. முதலமைச்சர் ஆன உடனே டிஆர் ராமனா போராடுறோம். முதல்ல அவர் உள்ள ஒரு சொல்லுங்கட்டாராம், நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் எதையும் மறக்கலை, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், என்ன உதவி வேணாலும் கேளுங்க அப்படின்னு. திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எப்போ போனாலும் எந்த உதவி, சில இதெல்லாம் ஆல்டர் பண்ணி கொடுக்குறது, சில படங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறது, இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் இதை மீறிலாம் பண்ணி கொடுக்குற வேலைலாம் எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இதுன்னு. அந்த மாதிரி பழசை மறக்கிறது கிடையாது. இந்த நமக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னா அந்த இதுலேயே நிற்கிறது. சம்பளம் வாங்கலை, வண்டி அதே வண்டி. அண்ணா கதை சொன்னல, அவ்வளோ துள்னாங்க, கடைசியில் யாரும் இல்லைப்பா, தம்பி தான் கொடுத்துச்சு. தம்பி இருந்து நான் இதை சொல்லணும், என் முழு செலவையும் ஏற்றுக்கிட்டது தம்பி தான் அப்படின்னு நான் சொல்லணும்னா தான், தம்பி வர்றதுக்காக தான் நேற்று நான் மௌனமாக இருந்தேன் அப்படின்னு. இது மாதிரி பலருக்கு எம்ஜிஆர் அப்போலோ சிகிச்சை இருந்து போன எல்லா செலவையும் எம்ஜிஆரே ஏற்றுக்கிட்டாரு. கட்சி கூட அவர் பண்ணணும்னு நினைக்கல. தெரியும் கட்சியும் அவரது தான். சில பேர் அப்போலோவுக்கு போனாங்கன்னா அப்போலோக்காரங்க அரண்டு போயிடுவாங்க, பில்லு வருமோ அப்படின்னு. அந்த இதெல்லாம் எம்ஜிஆர் என்றைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் வச்சது கிடையாதுன்றது. அப்போ இவ்வளோ இருக்கிற ஒரு ஆள், நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து ஒரு மைக்ரோ லெவல் தான். அப்போ இவ்வளோ இருந்த ஒரு ஆள் இவ்வளோ விஷயம் நம்மளாலே சொல்ல முடியுதுன்னா, தமிழ்நாடு முழுவதும் பலருக்கும் பல கதைகள் இருக்குது. அப்போ அந்த கதைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் அவர்கள் எவ்வளோ இடத்துல சொல்லியிருப்பாங்க. பொதுமக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பரவியிருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி வாழ்ந்துட்டு தானே இருப்பார். நீங்கள் வந்துட்டு ஒரு 60-70 படம் நடிச்சிட்டோம், நான் இன்றைக்கி வர இளைய தலைமுறை நம்மளை விரும்புது, அதுக்காக நான் வந்துட்டேன், நான் வந்துடுவேன் நினைக்கிறதுன்றது வரலாம். நீடிப்பீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, ஒவ்வொருத்தருடைய பண்பு வெளியில் வரும்போது தான் வெளிப்படும். ரசிகர்கள் இப்படி வர்றாங்களே நம்மளை தேடின்ற இது எம்ஜிஆருக்கு ஒரு இது இருந்தது, ஒரு மாதிரி கலங்கிட்டார். நமக்கு இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு. ஆனால் இன்றைக்கி வரவங்க நீ வந்து தானே ஆகணும். இன்றைக்கி அந்த நினைப்பு இல்லையா, வண்டிகளாக வந்து உழுது டெய்லி அது தினசரி நிகழ்வாக மாறுது. அப்போ இவங்க எப்படி எம்ஜிஆர் ஆகிட முடியும்? எம்ஜிஆர்னு சொல்லிட்டா எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? அது வந்து மற்றவர்களும் அந்த மாதிரி தான், மக்களை பற்றி கவலைப்பட்டதில்லை. எம்ஜிஆர் ஒவ்வொரு இடத்துலையும் கவலைப்பட்டாருன்றதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கும் இருக்கிற அந்த சத்துணவுலேருந்து மாணவர்களுக்காக அவர் செஞ்ச விஷயங்கள், விவசாயிகளுக்காக பண்ணது, வீட்டுக்கு ஒரு விளக்கு திட்டம். நீங்கள் இன்றைக்கி நமக்கு எல்இடி லைட் வரைக்கும் வந்துடுச்சு, சாதாரணமாக தெரியும். அன்னைக்கு கிராமத்தில் மின்சாரமே கிடையாது, கெரசின் விளக்கு வச்சுக்கிட்டு இந்த கூண்டு விளக்கு மாதிரி இருக்கும், அதில் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட் இருந்தாங்களா. நீங்கள் பெரிய ஆட்களுடைய இந்த இது சொல்லுவாங்க லாந்தர், அதெல்லாம் கொஞ்சம் வசதி படித்தவர்களுக்கு. சாதாரண ஆள் காடா விளக்குன்னுவாங்க, ஒரு டப்பாவில் ஓட்டை போட்டு திரியை ஊற்றி கெரசினை ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் எல்லாருக்கும் மின் இணைப்பு கொடுத்து ஒரு பல்புனா படிக்கிற குழந்தைங்க வந்து எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த மாதிரி யோசிச்சதுனால தான் எம்ஜிஆர் இன்றைக்கும் நிற்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி அந்த இயக்கமும். அவர் இன்னொன்று பார்த்தீங்களா, எனக்கு அப்புறம் இவர் வாரிசு அரசியல்னா யாரையும் அவர் சொல்லலை, அவர்களாக உருவானாங்க. ஜெயலலிதாவுடைய வாரிசுலாம் சொல்லி அவர் கலையுலக வாரிசுன்னு வேணால் பாக்கியராஜ் சொன்னார் அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்ததுக்காக, மற்றபடி யாரையுமே அவர் சொல்லலையே. அதிமுக அதுக்கான தலைவரை அது தேர்ந்தெடுத்துக்குச்சு. அதுக்கு ஜானகி அம்மா மாதிரி ஆட்கள் லைட்டாக வழி விட்டாங்க, போங்க பண்ணுங்க, நீங்கள் தான் தகுதியான ஆள். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எவ்வளோ பேர் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக நிற்கிறார். மற்றவங்களாம் வந்து எம்ஜிஆர்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. எம்ஜிஆருக்காக நான் வந்து
இந்த எம்ஜிஆருக்காக நான் போய் ஒன்று சொன்னேன், இவ்வளோப்பட்ட எம்ஜிஆருக்காக அவ்வளோ எம்ஜிஆரை கஷ்டப்படுத்தின இவர்களை மீறி எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தாருன்னா பேசுகிறோம். அப்படிப்பட்ட ரொம்ப சாதாரணமாக எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம், அதிமுக பண்ணுவோன்னு சொல்லிட்டு யார் இதுகள்லாம் பண்ணாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு பேசுறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ எப்படி இவர்கள்லாம் தலைவர்கள் ஆக முடியும்? இன்னொன்று, எம்ஜிஆர்கிட்ட இல்லாத ஒன்று இழிவாக பேசுறது. உருவ கேள்வி எம்ஜிஆருக்கு பிடிக்காது. படங்கள்லயே வைக்க மாட்டாங்க, அரசியல்லையும் பேசினது. உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறு அல்லவா? வரிய வச்சார், உருவத்தை பார்த்து உள்ள என்னம்மா ராணி பொன்னான மேனி அப்படின்னு பாட்டு வரும். ஜெயலலிதா அந்த இதுக்குள்ள ஒரு காலனிக்குள்ள வந்துருவாங்க, பட்டியலின மக்கள் வசிக்கிற மாதிரி திட்டுவாங்க, தொடாத விடாதுன்னுவாங்க. அப்போ இந்த பாட்டு என்னம்மா ராணி பொன்னான மேனி அப்படின்னு ஆலவட்டம் போட வந்ததோ, அதில் உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறு அல்லவோ அப்படின்னு வரும். இந்த மாதிரி பல படங்கள்ல அந்த பாட்டு வரும். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்குன்னு வரும். அதுலேயும் இந்த மாதிரி வரிகள்லாம் வரும். அது ரியல் லைஃப்லேயும் அவர் யாரையுமே உருவக்கேலியோ மற்ற எதுவோ பண்ணாத அளவுக்கு இது பண்ணார். ஒரு படத்தில் அவருடைய அந்த சமயோசிதம் புலியோட சண்டை போடுவார், குலேபகாவலி. புலி 16 அடி தாண்டுற புலியாகும், ஒரு ஜம்பில் 16 அடி தாண்டிடும். அந்த புலியை கொண்டு வந்து 14 அடி தாண்டுமா, அதில் இந்த ட்ரெயின் சொல்லிக்கிறாப்புல. சரின்ட்டு 16 அடிக்கு குழி வெட்டியிருக்காங்க, கூட 2 அடி தாண்டாது அப்படின்னு. உள்ளக ட்ரைனரு கீழே பள்ளத்துக்குள்ளே கீழே தனியாக இருக்கார், ஏன்னா எதாவது பண்ணக்கூடாதுன்னு. எம்ஜிஆர் மேலே இருந்து அதுக்கு குரல் கொடுத்து வம்பிழுக்கணும். கிரேனில் கேமராமேனு டைரக்டர் எல்லாம் இருக்காங்க. கிரேன் இழுக்கிறவர் அப்படி இழுத்தா கிரேன் அப்படியே கீழே இறங்கும். அந்த இது கயிறை இழுத்தா, கயிறை விட்டா மேலே போயிடும். அப்படியே இழுத்து அப்படியே இந்த சீன் ஷாட் ஓகே. எம்ஜிஆர் கிட்ட போய் புலி குரல் கொடுத்தோன்னா ஒரே ஜம்பில் மேலே வந்துடுச்சான். கிரேன் கயிறை விட்டு ஓட்ட நல்லா எங்களுக்கு உதவி பண்ணான். உண்மையிலேயே விட்டோன்னா நாங்கள் மேலே போயிட்டோம், நாங்கள் தப்பிச்சோம். எங்கள் கூட ஒருத்தர் சாமின்னு ஒரு ஐயர், அவர் பாவம் ரொம்ப பலகீனமானவர். அவர் எப்படி தான் ஓட்டு மேலே ஏறினான்னு தெரில, ஏறிட்டார். மொத்த யூனிட்டாக ஓடி போயிடுச்சான். பிரகாஷ் ஸ்டுடியோன்னு பேரான். புலி மேலே வந்தோன்னா எம்ஜிஆர் டக்குன்னு ரிவால்வர் எடுத்துட்டாராம் கிரேனுக்கு பின்னாடி. ஒரு ஷூட்டிங் சமயத்துல எப்பவுமே அந்த ரிவால்வர் வச்சுட்டே இருந்திருப்பாரு. அவர் சொல்ற என்ன சொல்றாங்கன்னா, அந்த படம் மன்னர் அந்த படம் எங்க துப்பாக்கி அவர் வச்சிருந்தாரு, எவ்வளவு எச்சரிக்கை உணர்வோட அவர் இருந்தார் பாரு. இன்னொன்னு ஓடல எம்ஜிஆர், ஓடி போல. ஓடி போயிருந்தாருன்னா அந்த புலியை துவம்சம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரையும். எம்ஜிஆர் நின்றுக்கிட்டு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை பார்க்குறாரு. புலியை ஒன்றும் பெருசாக பண்ணலையாம், ஏதாவது பண்ணியிருந்தா சுட்டிருப்பாரு. ஆனால் அது பெருசாக எதுவும் பண்ணல. அப்படியே அமைதியாக நடந்த ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போதான் பக்கத்து புள்ள. இந்த இதுதான் எம்ஜிஆர் உடனே அந்த ட்ரெயினர் 14 அடி பள்ளத்தில் இருக்கிறான், அவனை எங்கேருந்து யார் தூக்குறது? அப்புறம் எம்ஜிஆர் துப்பாக்கி ஒரு கையில் வச்சுக்கிட்டு கயிறை போட்டு தூக்கி விட்டோன்னா ஓடி போய் அதை அடக்கி கூட்டு வந்தாங்க. அப்போ எம்ஜிஆர்ன்ற கேரக்டர் அந்த இடத்துல இல்லை. எம்ஜிஆர் கதாநாயகன் மாதிரி வேறு யாராவது கதாநாயகனா அவங்க ஓடி போயிருப்பாங்க. அவங்களும் அந்த சாமி ஐயரோட சேர்ந்து அவரும் மரத்து மேலே நின்று என்னங்கடா பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அது ரியல் லைஃப்பில் அவர் ஒரு ஹீரோ அப்படின்றது. அதே மாதிரி உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறது, ஸ்ட்ராங்கு, பயங்கரமான ஒரு அந்த இதுதான் சொல்கிறோமே, இந்த ராக் தேவர் இவர்கள் அந்த மாதிரி உடற்பயிற்சி இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஒரு படத்தில் தேர் அஞ்சலி தேவி லவ் பண்ணுற மாதிரி, அஞ்சலி தேவி தேரில் வர்ற மாதிரி ஒரு காட்சியில், அதுக்கு முன்னாடி அந்த வருத தேர் பள்ளத்தில் விழுந்துச்சான். உடனே எம்ஜிஆர் டக்குன்னு போய், குதிரைங்க மிரண்டுச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும், இழுக்க முடியாமல் இப்படி தூக்கிக்கும், பிரச்சனை ஆகிடும். எம்ஜிஆர் அந்த தேர் ஓட்டுறவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஷோல்டர் கொடுத்து இது பண்ணி தேர் சக்கரத்தை தூக்கி விட்டாராம். இதே வாசன் பார்த்துருக்காரு. இந்த காட்சி இப்படியே வைக்கலாமே அப்படின்ட்டு அஞ்சலி தேவி ஹீரோயின் வர்ற மாதிரி தேர் சக்கரம் மாடி அந்த படத்தில் அந்த சீன் வரும். எம்ஜிஆர் தூக்கி விட்டோன்னா 2 பேருக்கும் காதல் மலரும். அப்போ அந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு, நல்ல ஒரு இதுவாக இருந்திருக்காரு. பாடல்கள் நான் சொன்னல, எம்ஜிஆர் அவருடைய ஒவ்வொரு விஷயத்துலையுமே தன் வாழ்க்கையோட எல்லா விஷயத்தையும் கொண்டு போவார்னு. அதில் நீங்கள் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் நடிக்க ஆரம்பித்த புதுசில் ஒரு இது சொல்லியிருப்பார். அந்த திருடாதை படம் வந்த பொழுது நான் கண்டிஷன் போட்டேன், சரோஜாதேவி என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி வரணும், ஏன்னா எனக்கு பல இது இருந்தது. அந்த படம் நடுவில் பிரச்சனையாகி மீண்டும் தொடரும் போது அவங்க பெரிய ஸ்டாராக இருந்தாங்க, ஆனால் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி நடித்து கொடுத்தாங்க, நான் அதை மறக்கவே மாட்டேன்லாம் சொல்லியிருப்பார்.
அதில் வந்து திருடாதே பாப்பா திருடாதே பாட்டு வரும். திருடாதே பாப்பா திருடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. அந்த படத்தில் நீங்கள் டிஎம்எஸ் எம்ஜிஆருக்காக பாடின ஒரு பிரபலமான பாடல். அவர் கிட்டத்தட்ட தூக்கியில் தான் பெண்களை நம்பாதே என்ன மாதிரி பாட்டு இல்லை, கண்களே பெண்களை நம்பாதே. சரி, அந்த காலத்தில் அது இருந்தது. அது அந்த பழைய வரி இல்லை, அது பட்டினத்தார் வரி அதை சொல்லுவாங்க. அதில் டிஎம்எஸ் வந்து எம்ஜிஆருக்கு வந்து சீர்காழி கோவிந்தராஜன், சிதம்பரம் ஜெயராம் இல்லை, ஏஎம் ராஜா, பிபி ஸ்ரீனிவாஸ் கூட பாடுகிறாரு. அதே மாதிரி சிவாஜிக்கும் அதே மாதிரி. அப்போ டிஎம்எஸ் இளைஞர் அப்போ வராரு. மதுரையில் பிறந்தவர், சௌராஷ்டிரா குடும்பத்தை சேர்ந்தவர். முருகன் கோயில்களில் பாடி பாடி அதன் மூலிமா நல்ல குரல் வளம் உள்ளவர். பாட்டு வராரு. இது கொஞ்சம் வெளியே போகிறோம், இருந்தாலும் ஏன் டிஎம்எஸ்ன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ அவர் பாடல் போது இப்போ சிவாஜி கணேசன் ஒத்துக்க மாட்டேன். அவர் கொஞ்சம் அப்போ தான் ஒரு நல்ல ஸ்டாராக வந்துட்டு இருக்க டைம், தூக்கி படம். அப்போ டிஎம்எஸ் சொன்னது, அண்ணா நான் இந்த பாட்டு அவருக்கு போடுங்க, இது கண்களை நம்பாதே பெண்களுக்கு, அந்த பாட்டு பாடியிருக்காரு. பிடிக்கலன்னு சொன்னால் நான் பாடுறதே விட்டு நான் போயிடுறேன் நான் அப்படின்னு. சிவாஜி வந்து உட்காந்து பதப்பதைப்போட பார்த்துட்டு இருப்பார். எல்லாம் முடிச்சா லஞ்ச் டைமில் சரி போடு அப்படின்ட்டு சிவாஜி சேரில் உட்காந்து அப்படி கேட்பாராம். இவர் அவரையே பார்த்துட்டு இருப்பாராம். ஏன்னா சிவாஜி சொல்கிற வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். அந்த பாட்டு ஓகே சொல்லிட்டேன், மற்ற பாட்டெலாம் வேறு யாரும் பாடியிருப்பாங்க, இந்த ஒரு பாட்டு மட்டும் இவருன்ற மாதிரி. என்ன ஆக போதோ, நம்ம வேற வாயை விட்டுட்டோம் அப்படின்னு டிஎம்னா சிவாஜி அப்படி கேட்டு முடித்தோடனே இந்த படத்தில் எல்லா பாட்டையும் இந்த தம்பியை பாட சொல்கிறாரு. எது கண்களை நம்பாதே பாட்டு மட்டும் இல்லை, ஏறாத மலை தண்ணிலேன்னு வரும், ஏகப்பட்ட பாட்டுங்க வரும், எல்லாமே வரும். அதில் இருந்து அவருடைய என் வாழ்க்கை வேறு மாதிரி போச்சு. எம்ஜிஆருக்கு திருடாதேன்னு நினைக்கிறேன். அது அச்சம் என்பது மடமையடா, அந்த மாதிரி பாடல்கள்லாம் இவர் பாகவதர் ஸ்டைல்லே இருக்கும் பழைய பாடல்கள்லாம். டிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாற்றிக்குவார். எம்ஜிஆருக்கு வந்து இங்கேருந்து பாடுவேன், சிவாஜிக்கு நல்லா அடித்து இதுலேருந்து பாடுவேன், வித்தியாசமே தெரியும் அவங்களுக்கு. அதில் எம்ஜிஆருக்கு இது ஒன்று அமைஞ்சதா, இன்னொன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், திருடாதே பாப்பா திருடாதே, தூங்காது தம்பி தூங்காது, காடு விளைஞ்சன மச்சான், அந்த மாதிரி பல பாடல்கள். மனுஷன் சாப்பிடுறான்டா, இதில் சில பாட்டு மருதகாசி கூட இருக்கும், நான் தப்பாக சொல்லிட்டு போகிறேன். அவங்களாம் வந்து இந்த இது. அப்போ அந்த பாடல்கள் வந்து எம்ஜிஆர் அந்த டைம்லலாம் இந்த பாட்டு வரி வேணும் இதெல்லாம் விரும்புகிற ஒரு இதுக்கு வந்துட்டார். அப்போ எம்ஜிஆர் எப்படி வரிகள் இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறாருன்னா அவருடைய சிந்தனை அந்த அளவுக்கு பார்த்துங்க. தீவிர ஒரு இடதுசாரி சிந்தனையாளரால் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும், மக்களை யோசிக்கணும் தான். அப்போ இந்த மாதிரி சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. அதெல்லாம் அப்படியே ஆழமான வரிகள். அதே மாதிரி தான் இது காடு விளைஞ்சன மச்சான்னு ஒரு பாட்டு வரும். நாளை போட போகிறேன் சட்டம், பொதுவில் நன்மை விளைஞ்சிடும் திட்டம்னு. காடு வேளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது. அதில் அப்படியே அந்த வரிகள் நல்லா இருக்கும், விவசாயிகள் சம்மந்தமாக பாடுறது, பானுமதி எம்ஜிஆர் பாடுற மாதிரி. அந்த மாதிரி இது அன்னைக்கு கூட நான் இது சொன்னேன், உரிமை குரலில் அந்த பாட்டு ஒரு தாய் வயிற்றில்னு. அதில் ஒரு வரி வரும், நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன். அப்படின்னு ஒரு தாயத்தில் வந்து உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தா, தர்மம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம், கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்பொழுது தவறு அரசாலலாம் அவங்கள சொல்கிறாரு டிஎம்கேவை. தர்மம் அரசாலம் வரும்போது அப்படி வந்து சுற்றி வந்து நிற்பாப்புல அப்படி மேலே. அந்த போஸ்டர் தான் எம்ஜிஆருக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு ரோல் அடிச்சுட்டு வந்து அந்த இது மேலேன்ட்டு வெளியேறலான்னு. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அண்ணன் அன்று சொன்னார்னு அண்ணா எழுத்துட்டு வருவார். ஆனால் அந்த ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் அன்று சொன்னான்றப்ப சகஸ்ரநாமம் பேக்கில் காமிப்பாங்க, அண்ணனாக இருப்பார். அவர் அப்படியே லைட் பண்ணிட்டு எம்ஜிஆர் அப்படியே க்ளோஸில் காமிப்பாங்க. அப்படி போய் லதாட்ட பேசிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும். காட்சிகளை எப்படி அமைக்கணும், அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நான் பார்த்தா பைத்தியக்காரன் ஒரு பாட்டு வரும், நான் பாட்டனுக்கும் வைத்தியம் பார்ப்பேன்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இது அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான் அந்த பாட்டு. நான் சொன்னது நேற்று இன்று நாளையில் வர்ற அந்த பாட்டு அப்படியே டைரக்ட் அட்டாக்கு. அந்த பாட்டு வந்து இவர்களுக்கு கடுமையான எரிச்சலை மூட்டுச்சின்னு சொல்லலாம். அன்புக்கு நான் அடிமைன்னு ஒரு பாட்டு வரும். அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
அதுலேயும் வந்து அந்த ஒரு வரி வந்து குடிக்கும் நீரை விலைகள் கொடுத்து வாங்கும் கூட்டம் அங்கே, இருக்கும் நீரை தண்ணீர் போல செலவழிக்கிறது மாதிரி வரும். அதாவது ஒரு பெரிய பணக்கார கூட்டம் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. இவர் ஹீரோ உள்ள பூந்து அந்த பாட்டு பாடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தது இல்லை, எல்லாமே தறிகெட்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை அந்த கவர்மெண்ட்டோட அதை ஒப்பிட்டு கொண்டு வருவார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு தெரியுது. அந்த டைம் நான் சின்ன பையன், அந்த இந்த படம் வரும்போது மீனவ நண்பன் நினைக்கிறேன், இந்த இது நாட்டை காக்கும் கைன்னு ஒரு பாட்டு வரும். இது என்ட்ரோ சாங்கே தான். இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கைன்னு. அப்போ காங்கிரஸ் கட்சி கை இருந்தது, ஆனால் அது அப்படி சொன்னாங்க. ஆனால் அதை யாரும் அந்த மாதிரி எடுத்துக்கல. அது வந்து எம்ஜிஆரை வந்து ஒரு நம்பிக்கையாக எல்லா இடத்துலையும் போய் நின்று பாடுவார். ஒவ்வொரு இது பெண்களுக்காக நிற்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வரி வரும். அந்த மாதிரி இந்த பாடல்களில் வந்து கனெக்ட் பண்ணார். நம்ம வேணால் அடுத்த இதில் வேணால் பாடல்களை மட்டும் இந்த மாதிரி சொல்லாமல் பாடல் வரிகளாகவே பக்காவாக வச்சு கூட ஒரு எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கனெக்டாக இருந்தார் அப்படின்றத சொல்லலாம். அப்போ இந்த வரிகள்லாம் நீங்கள் எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு யாரோ ஒரு கவிஞர் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. எழுதுகிற வரிகளை அவர் காமிக்கணும், அவர் பார்ப்பார், திருத்தம் சொல்லுவார். அந்த திருத்தங்கள்லாம் கரெக்டாக வரணும், டியூன் கரெக்டாக இருக்கணும். சில நேரங்களில் அவர் பிடிவாதம் பிடிச்சிட்டு அப்புறம் எனக்கு என்ன டக்குன்னு விட்டு கொடுத்துருவாராம். அந்த இவர் தான் ஸ்ரீதர் சொல்லியிருப்பார் ஒரு மீனவ நண்பன்ல அது ஒரு பாட்டு, அருமையான டியூன் அது. அந்த டியூன் வேணான்ட்டாரா எம்ஜிஆர், இன்னொரு டியூனை போடுங்க. எம்ஜிஆர் சொன்ன பிறகு மறுக்க முடியுமா? ரைட்டுன்னு ஒத்துக்கிட்டு போட்டான். அப்புறம் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது அந்த டியூனு என்ன இது நீங்கள் ஏதோ சொல்லிங்க, இந்த டியூன் நான் சொன்னேன் எப்படின்னாலும் இருந்தேன். இல்லை நான் சாதாரண மாதிரியான டியூன் அது. அப்படியா, சரி அப்போ நீங்கள் சொன்ன டியூனை ஓகே பண்ணுங்கட்டான். அதாவது பிடிவாதம் நான் சொன்னதான் கரெக்ட்லாம் கிடையாது, எது பெஸ்ட்டு அவ்வளோதான். எம்ஜிஆர் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்ன்றதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன். ஒவ்வொரு வரிகள் ஒவ்வொரு செயல்கள் மூலியமாகவே தன்னுடைய இதை ஒரு படத்தில் அந்த காட்சி கூட நான் சொல்லியிருப்பேன். 500 ரூபாய்க்கு செக்கு கொடுப்பாரு. என்ன அந்த வாத்தியார உடனே இப்படி செக் கொடுக்குறேன், உடனே இது பண்ணுறியா அப்படின்னோடனே, இருக்கும் போதே கொடுத்துடணும், இல்லைன்னா மனசு மாறிடும் அப்படின்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கனெக்ட் ஆகும் ஒரு லைஃபோட. இவர் 500 ரூபா கொடுப்பாரு, இவர் சரியான கஞ்ச பிசினாரி, இவர் போய் நடிக்கிறார் பாரு, இருக்கும் போதே கொடுத்துன்னு வர சொல்கிறாரு. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இவர் பாரு அவர் செய்கிறத படத்தில் எப்படி சொல்கிறாரு பாரு அப்படின்னு. அதுதான் அவரை ஜனங்களோட கனெக்ட் பண்ணுச்சு. மற்றவங்களால ஏன் கனெக்ட் பண்ண முடியலன்னா அதுதான் காரணம். இதுதான் மேட்ரு. இன்றைய இது முடிவு. மேலும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல்களோட எம்ஜிஆரை பற்றி பேசுவோம். நன்றி.